இனம் காணாத விண்மீன்களே, ஆஹா இப்பெண் பூவின் சொந்தங்களே, பாசம் தேவை என்றே தேடும் பெண் தாமரை, நீரில் நில்லாமலே வார்க்கும் அன்பின் மழை, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி, சாயம் பூசாவளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. வீட்டுக்குள் பூங்காவை உருவாக்குவாள், தோசைக்கல் ஓசைக்கும் ஸ்வரம் தேடுவாள், 7 வண்ணங்கள் உறவு சேர்த்து செய்வாளோர் உலகு, சாதிக்க போதிக்கும் கல்லூரியோ இவள் ஆதிக்கம் செய்வார்க்கு முள்வேலியோ, புதுமை பூவான பிறவி கடமையோயாத காட்டருவி, செந்தாமரையோ குளநீரில் மலரும் பெண் தாமரையோ மனம் நூறில் வளரும், சாயம் பூசா வெள்ளை பருத்தி தாயின் தோற்றத்திலே ஒருத்தி. ஹலோ உமா, நான் அப்பா பேசுறேன். அப்பா, குஷி எப்படி இருக்கா? அவ ஏதாவது கலட்டா பண்றாளா? அஞ்சலி எங்கே தப்பிச்சிட்டா உமா? என்னாச்சு மேடம்? அது ஒன்றும் இல்லை, நீங்க போங்க. என்னப்பா நீங்க உளறிட்டு இருக்கீங்க? அவ எப்படிப்பா தப்பிச்சா? அதான் எனக்கு புரியல உமா. இங்க இப்போ அந்த டிஜிபி சார் ராகவனை கூட்டிக்கிட்டு வந்து பெரிய கரெக்டா பண்ணிட்டார். என்னப்பா சொல்றீங்க? ஆமா அம்மா, அஞ்சலி இங்கதான் இருக்கான்னு அந்த டிஜிபி ராகவன் இங்க கூட்டு வந்திருக்காமா. வீட்டை சோதனை போட்டே ஆகணும்னு சொல்லி அந்த டிஜிபி ராகவனும் பயங்கர அடம் பிடிச்சாங்க. அப்புறம் என்னப்பாச்சு? எனக்கு ஓகே சொல்ல தவிர அவர் வழி தெரியல. அவங்க வீட்டை சோதனை போட ஆரம்பிச்சாங்க. நாம இன்னைக்கு மாட்டோம் செத்தோம்னு நினைச்சேன். ஆனா ஸ்டோர் ரூம் போய் செக் பண்ணா ரூம் காலியா இருந்துச்சு. அஞ்சலி உள்ள இல்ல. அப்புறம் தான் சமாதானமாகி ராகவனும் டிஜிபியும் கிளம்பி போனாங்க. மயிரடியில பொழைச்சோமா, இல்லைன்னா ரொம்ப அசிங்கமா இருக்கும். அப்பா, ஆனா அஞ்சலி எங்க போனாப்பா? அவ இங்கேருந்து எப்படியோ தப்பிச்சிட்டாவுமா. அப்பா, எப்படியோனா எப்படிப்பா? ஸ்டோர் ரூம் கீ உங்ககிட்ட தானே இருக்கு. ஆமா. குஷி எடுத்து திறந்து விடுற அளவுக்கு வாய்ப்பே இல்லையேப்பா. அவளுக்கு அவ்வளவு தூரம் விவரமும் பத்தாதே. அப்புறம் எப்படிப்பா அவ எஸ்கேப் ஆனா? அதுதான் கரெக்டா எப்படின்னு புரியல. நான் கொஞ்சம் டென்ஷன்ல ட்ரிங்க் சாப்பிட்டேன், அப்படியே படுத்துட்டேன். என்னப்பா நீங்க, அறிவு இருக்கா? நம்ம பிளான சொதப்பி நாசம் பண்ணிட்டீங்களே. இல்ல உமா, அவ தப்பிச்சு போனது நல்லதுதான். இங்க இருந்திருந்தா டிஜிபி கையில கையும் கலமா மாட்டிருப்போம். எல்லா பிளானும் பாழா போச்சேப்பா. சரி சரி, குஷி எங்க? அந்த ராகவ வா அப்படின்னு கூப்பிட்டான். அவன் கிட்ட விடவே இல்லையே. குஷிங்க தான் டிவி பார்த்துக்கிட்டு இருக்கா. இப்போ என்னப்பா பண்றது? அஞ்சலி தப்பிச்சிட்டா. அவளுக்கு மண்டப பேர்லாம் தெரியும். ஏன்னா பத்திரிகை பார்த்திருக்கா. நிச்சயம் அங்கதான் வந்துட்டு இருப்பா. அப்பா, அவ இப்ப இங்க வந்தானா நம்ம போட்ட பிளான் எல்லாமே நாசமா போயிடுப்பா. இங்க பெரிய கலட்ட ஆயிடும்பா. கல்யாணமே நின்னுடும்பா. அதனாலதான் சொல்றேன், நீ அங்க வாசலே நில்லு. அவ வந்தாலும் நடந்துதான் வருவா. அவளை அப்படியே வாசலே வச்சு மடக்கிடு. பா, விளையாடுறீங்களா? இங்க ரிசப்ஷன் நடந்துட்டு இருக்கு. என் வயித்தறிச்சல குழப்பணுங்கிறதுக்காக
இந்த மாதிரிலாம் நீங்க பண்ணி வச்சிருக்கீங்க. அவ வந்தா இங்க மடக்கணும்னு சொல்றீங்க. நான் என்ன இந்த கல்யாண மண்டப வாட்ச்மேனா இல்ல செக்யூரிட்டியா? இப்ப நீ மட்டும் தான் அங்க இருக்க. நீ ஆளுங்களை அஞ்சல தேடி அனுப்பிச்சிருக்க. அவளை தேடிக்கிட்டு இருக்காங்க. எப்படி அவளை மடக்கி கொண்டு வந்துருவாங்க? அப்புறம் என்னப்பா பிரச்சனை? சப்போஸ் அவங்கள மீறி அவ வந்துட்டா உன்னால தான் அவளை பிடிக்க முடியும். ச்சே, ஏன்பா இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க நீங்க? சாரி உமா, ஐ அம் வெரி சாரி. ஒரு வேலையை ஒழுங்கா செய்யறதுக்கு துப்பில்ல உங்களுக்கு. நீங்களாம் உருப்படவே மாட்டீங்க. சரி அதெல்லாம் விடுமா. அவளை வாசலிருந்து பிளாக் பண்றியா இல்லையா? பண்ணி தொலைறேன். வேற வழி போன வைங்க. கொஞ்சம் வேகமா போங்கண்ணே, சீக்கிரமா போயிடலாம். போயிடலாமா? போயிடலாம். டேய் கதிரு, கஜேந்திரன் சார் அவர் வீட்டில் ஒரு பொண்ணை மறைச்சி வச்சிருந்தார்ல? ஆமாம். அந்த பொண்ணு தப்பிச்சு போய் 1/2 மணி நேரத்துக்கு மேலே ஆகுதான். அவளை தேடி கண்டுபிடிக்கணும். அவள் எப்படியும் நம்ம ஏரியாக்குள்ளே தான் இருக்கணும். இதை தாண்டி போயிருக்க முடியாது. நீ அந்த பக்கமாக போய் பார்த்துட்டு வா, நான் இந்த பக்கம் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். சரிண்ணா. கொஞ்சம் வேகமா போங்கண்ணா. இதுக்கு மேல வேகமா போக முடியாதுமா. இன்னும் ரொம்ப தூரம் போகணுமாண்ணா? இன்னும் கொஞ்சம் தூரம் தான்மா. என்னாச்சுண்ணா? அண்ணா என்னண்ணா ஆச்சு? என்னன்னு தெரியலமா, வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. ஐயோ, இருமா பாக்குறேன். சீக்கிரம்ண்ணா. அண்ணா என்னாச்சுண்ணா? இருமா பாத்துட்டு இருக்கேன். இது வேற இந்த நேரத்துல. என்னாச்சுண்ணா? சரியாயிடுச்சா? சொல்லுங்கண்ணா. இருமா. அண்ணா போலாமாண்ணா? ஸ்டார்ட் பண்ணி பாக்குறமா. அண்ணா அண்ணா கொஞ்சம் பாருங்க. ஸ்டார்ட் ஆகலமா. திரும்ப பாக்குறேன். அண்ணா என்னாச்சுண்ணா? டைம் ஆகுதுண்ணா, போலாம்ண்ணா. பாக்குறமா, நீ வேற டென்ஷன் ஆகாத. அண்ணா சரியாயிடுச்சாண்ணா? அண்ணா என்னாச்சுண்ணா? வண்டி சரியாயிடுச்சா? இருமா. அண்ணா டைம் ஆயிடுச்சுண்ணா, போகணும்ண்ணா. அண்ணா என்னாச்சுண்ணா? ஏமா இப்படி படுத்துற? நாளைக்கு காலையில தானே கல்யாணம், அதுக்குள்ள ஏன் அவசரப்படுற? இல்லண்ணா நான் எப்படிமா போகணும்ண்ணா. போறது? நானே வண்டி ஸ்டார்ட் ஆகலன்னு டென்ஷனா இருக்கேன். நீ வேற இது வேலைக்கு ஆகாது. நீ வேற ஏதாவது ஆட்டோ பிடிச்சு போமா. அண்ணா என்னண்ணா ப்ளீஸ் அட நீங்களே போமா, வாங்கண்ணா. உன்னோட பெரும் தொல்லையா போச்சு. கிளம்புமா. இப்படியே நேரா போனா மெயின் ரோடு வந்துரும். அங்க போய் ஆட்டோ பிடிச்சுக்கோமா. அண்ணா இல்லண்ணா நீங்களே கொஞ்சம் வாங்கண்ணா, என் கூட என்னன்னு பாருங்கண்ணா. ஹலோ மாப்ள, ஆட்டோ ரிப்பேர் ஆயிடுச்சு. நான் டபுள் டேங்காட்ட நிக்கிறேன். நீ பைக் எடுத்துட்டு வா மாப்ள சீக்கிரம். அண்ணா வண்டி நிஜமாவே வராதாண்ணா? சத்தியமா ஆட்டோ வராதுமா. நீ அப்படியே நேரா போய் மெயின் ரோட்ல போய் ஆட்டோ பிடிச்சுக்க. சூழ்நிலை தெரியாம பேசிக்கிட்டு.
என்னம்மா? அக்கா, சொல்லுமா. மீனாட்சி சுந்தரேஸ்வரன் கல்யாண மண்டபம் இருக்கா? எனக்கு தெரியாதேம்மா. இல்லக்கா, இங்க பக்கத்துல இருந்தா நீ சொன்னாங்க. வேணா இங்க வேற யாருன்னா விசாரிச்சு பாருமா, எனக்கு தெரியாது. ம். என்னப்பா மயங்கி கிடக்கு? லூசு போயில எங்கடா போயிட்டுருக்க? கூட்டமா இருந்துச்சுனே, அதான் பார்க்கலான்னு. கூட்டமா இருந்தா உனக்கு என்ன? அந்த பொண்ணை தானே தேட சொன்னேன். முதல்ல அந்த வேலையை பாரு. ஃபர்ஸ்ட் வண்டி எதுனா போய் தரலாம். வா சரணே. சீக்கிரம் ஏட்ரா. இந்த பொண்ணு இப்பதான் என்கிட்ட வழியில அட்ரஸ் கேட்டுச்சு. ஏதோ கல்யாண மண்டபம் போகணும், அட்ரஸ் சொல்லுங்கன்னு என்கிட்ட கெஞ்சிட்டு இருந்துச்சு. அதுக்குள்ள இப்படி மயக்கப்பட்டு விழுந்துருச்சே. ஏன்பா யாராவது ஆட்டோவை பிடிங்கப்பா. அந்த பொண்ணை ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் சேர்ப்போம். பக்கத்துல எனக்கு தெரிஞ்ச ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குண்ணே, நான் போய் ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன். சீக்கிரம் சீக்கிரம் போப்பா போப்பா. போப்பா, சீக்கிரம் சீக்கிரம் போ. போப்பா. நின்பாடுங்கண்ணா. கொஞ்சம் இருங்க, ஸ்ட்ரெச்சர் எடுத்துட்டு வரேன். சரிப்பா, சீக்கிரம் வா. நாளைக்கு ஒரு மெடிக்கல் டீம் ஹாஸ்பிட்டல் சுத்தி பார்க்கறதுக்கு வராங்க. ஓகே மேம். அநேகமா இன்ஸ்பெக்ஷன் இருக்கும்னு நினைக்கிறேன். ஹாஸ்பிட்டல் இருக்க ஸ்டாஃப்ஸ்க்கெல்லாம் சொல்லி கொஞ்சம் அலர்ட் பண்ணி வைங்க. ஓகே மேம். அப்புறம் அந்த டயபெட்டிக் பேஷண்ட்டுக்கு நாளைக்கு எத்தனை மணிக்கு ஆபரேஷன் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க? 10 o'clock மேம். ஓ ஓகே, சரி. அப்ப நானும் வந்துறேன், நீங்களும் வந்துருங்க. ஓகே மேம். யார் இந்த பொண்ணு எதுக்கு படுக்க வச்சிருக்கீங்க அப்படி? தெரியல மேடம், ரோட்ல மயக்கம் கிடந்துச்சு, அதான் ஆட்டோல ஏற்றி ஆஸ்பத்திரி கூட்டு வந்தோம். ரோட்ல மயங்கி கிடந்தவங்களுக்குலாம் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு இது என்ன தர்மாஸ்பத்திரியா? ஏதாவது கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் தூக்கிட்டு போக வேண்டியதானே? மேம் ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி அனுப்பிச்சிடலாம் மேம். சக்கரண்ணே, உங்களை டேய் நீங்க என்னடா பண்ணிட்டு இருக்க? இந்த பொண்ணு ரோட்ல மயங்கி கிடந்துச்சுண்ணே, எங்க கூட்டு போறதுன்னு தெரியல. சரி, நீங்க எங்க இருக்கீங்களேன்னு கூட்டு வந்தேன். மேம் எனக்கு ரொம்ப தெரிஞ்ச பையன். சோ கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைங்கன்னு சொல்றேன், புரியல உங்களுக்கு? மேம் பாவமா இருக்கு மேம், ஃபர்ஸ்ட் எய்ட் மட்டும் பண்ணி அனுப்பிச்சிடலாமே. என்னமோ ஒண்ணு பண்ணி தொலைங்க. நாளைக்கு காலைல நான் இங்க வரும்போது இந்த பொண்ணு இங்க இருக்க கூடாது, புரிஞ்சுதா? ஓகே மேம். தள்ளுங்க. அண்ணா கொஞ்சம் சீக்கிரம் தான். நர்ஸ் நீங்க உள்ள கொண்டு வாங்க. பல்ஸ் ரொம்ப வீக்காக இருக்குது, பிபியும் ரொம்ப லோவாக இருக்குது. ட்ரிப்ஸ் ஏற்றணும், எப்படியும் டைம் ஆயிரும். நீ கிளம்பு. சரிண்ணா, இந்த பையன் அவங்கள்ட்ட இருந்தது, எந்திரிச்சோடனே அவங்கள்ட்ட கொடுத்துருங்கண்ணே. ஓகேப்பா, நீ கிளம்பு. நர்ஸ் ட்ரிப்ஸ் ஏற்றுங்க. ஓகே டாக்டர். என் குடும்பத்தையே நாசமாக்கிறேடா பாவி. உன் பேச்சை கேட்டு தானடா எல்லாரும் ஆட்டம் ஆடுறாங்க. எதுக்குடா நீங்க வந்த? இதை பாருங்க, தயவு செஞ்சு கத்தாதீங்க. இங்க நடக்கிறது உங்க பொண்ணோட கல்யாணம். அப்பாவே பொண்ணு கல்யாணத்துல கலாட்டா பண்றது அநாகரிகம். என் பிள்ளைகளெல்லாம் உன் கைக்குள்ள போட்டுக்கிட்டு எனக்கே நீ அட்வைஸ் பண்றியா? பேயாட்டம் ஆடுறியா? யோ, உனக்கு வாய் இருக்குன்னு சத்தம் போடாத.
நான் ஆரம்பிச்சேன், தாங்கவே மாட்டேன் நீ. ராஜி வேண்டாமா, இது கல்யாண மண்டபம், இங்க பிரச்சனை வேண்டாமா. பின்ன என்ன, ரொம்ப ஓவரா பேசுறாரு. மாமா வணக்கம் மாமா. வாங்க ராஜி. வாங்க மாப்ள. வாங்க வாங்க மேலே போலாம். டேய் நில்லுடா, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். பேசல, இப்ப டைம் இல்ல. நீங்க மேலே வாங்க வாங்க. மாமா, என்னவுமா இங்க வந்து நிக்கிற? அது பக்கத்து வீட்டுக்காரங்க ரிசப்ஷனுக்கு வரதா சொல்லியிருந்தாங்க மாமா. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். வரவேற்கிறதுனா வாசல்ல தானே நிக்கணும், இங்க வந்து நிக்கிறியே? அது அது மாமா. என்ன இது வரைக்கும் சொன்ன போய் போதுமா, இன்னும் சொல்றதுக்கு பாக்கி இருக்கா? மாமா, அஞ்சலிக்காக நீ இங்க காத்துக்கிட்டு இருக்க. நான் கஜேந்திரன் வீட்டுக்கு போனதை உங்க அப்பா உனக்கு ஃபோன் பண்ணி இத்தனை நேரம் சொல்லியிருக்கான். இல்ல மாமா, சத்தியமா இல்லையே. அஞ்சலி அங்கிருந்து தப்பிச்சு இங்க தான் வருவா. அதனால தான் நீ வாசல்லையே நின்னுகிட்டு இருக்க, அவளை பிடிச்சி ரவுடிகள் கிட்ட கொடுக்கறதுக்காக. இதானே உங்க அப்பா உனக்கு கொடுத்த ஐடியா? அப்படிலாம் இல்ல மாமா. சி, வாய மூடு. உங்க அப்பா வீட்டுல அஞ்சலி அடைச்சி வச்சதுக்கு உண்டான அறிகுறிகளாம் நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். நிச்சயமா நீயும் கஜேந்திரன் தான் இதுக்கு உடந்த. உங்க பிளான்லாம் எனக்கு தெரியும். மாமா, என்ன மாமா இப்படி எல்லாம் சொல்றீங்க? நான் அப்படிப்பட்டவ இல்ல மாமா. மாமா, நான் உங்க மூத்த மருமக. நீ இந்த வீட்டு மூத்த மருமகளா? நீ நல்ல மகளும் இல்ல, நல்ல மருமகளும் இல்ல. மாமா, மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்லி நீ என்ன கூப்பிடாத. உன்னை போய் இத்தனை நாளா நம்பின பாரு. நீ இங்கேருந்து போயிடு, என் மூஞ்சில முழிக்காது. ராஜீவ் வரட்டும், நான் பேசிக்கிறேன். மாமா, கிழவன் நம்ம பிளான் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டானே, என்ன பண்றது? இந்தம்மா பிடி. வாங்க. வாங்க மாமா. மாமாவும் ராஜி வந்திருக்காங்க. ஓ அப்படியா? வாங்க. வணக்கம் வாங்க சார். மேடம். வாங்க சார், வாங்க வாங்க வாங்க. வணக்கம். வணக்கம். வாங்க 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 அங்கிள். Thank you. வாழ்த்துக்கள் All the வாழ்த்துக்கள். best. சார் இங்க பாருங்க. மேடம் இங்க பாருங்க. ஆயிட்டே இருக்கு. எங்க இந்த அஞ்சலி இன்னும் காணோம்? அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி பாப்போம். எங்க எங்கெங்க போயிட்டீங்க? அஞ்சலியை தேடி போனேன்டி, அவ தப்பிச்சிட்டா. ராஜீவ் எங்கங்க? அவனையும் அங்க காணோம். எங்க அங்க மேடையில பாத்தீங்களா? அப்ப நான் கிளம்ப போய் அனுப்பிட்டு வந்துறேன். வரேங்க. ரொம்ப தேங்க்ஸ் சார். வந்து வரேம்மா. பாக்குற மாதிரியா இருக்கு. உலகார கும்பலும் சதிகார கும்பலும் சேர்ந்து மாநாடு நடத்துற மாதிரியா இருக்கு. இதுல நாம பெத்த பிள்ளை வேற. வயித்தெரிச்சலா இருக்குடி. எங்க அப்படி சொல்லாதீங்க. ஏய் போடி போ, போன்னு சொல்றேன்ல. சார் அப்ப நாங்க கிளம்புறோம். சார் என்ன அவசரப்படுறீங்க? இருந்து சாப்பிட்டுட்டு போங்க. இருக்கட்டும் சார், பரவாயில்ல. நாங்க இங்க வந்ததே சில பேருக்கு பிடிக்கல. இருந்து விருந்து சாப்பிட்டோம்னா அவங்களுக்கு விஷம் சாப்பிட்ட மாதிரி ஆயிடும். நாங்க கிளம்புறோம் சார். ஆக்சுவலி அண்ணன் வரதாவே இல்ல, நான் தான் வந்தே ஆகணும்னு கம்பல் பண்ணி அவரை கூட்டு வந்தேன். ஓ ராகவன் சார் பாத்தீங்களா? அதெல்லாம் வாசல்லே வச்சு அபிஷேகம் பண்ணிட்டு அமைச்சாரு. ஓ அப்ப நாங்க கிளம்புறோம் சார். வரேன் சார். ஆல் தி பெஸ்ட். ஓகே, கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். தேங்க்ஸ் ஃபார் கமிங். வரேன். வாங்க வாங்க
சாப்பிட போலாம். இருக்கட்டும்மா, இல்ல, வேண்டாம். பரவாயில்ல. டைம் ஆயிடுச்சு, நாங்க கிளம்புறோம். இல்ல, சாப்பிட்டு தான் போகணும். ஸ்னேகா எங்க? ஸ்னேகா அம்மா கூட தான் இருப்பா. அம்மா, அம்மா எங்க? அவங்க ஸ்னேகா கூட தான் இருப்பாங்க. என்னம்மா பதில் இது? ஐயோ, அவங்கள பத்தி இப்ப எதுக்கு? அவங்க ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருப்பாங்க இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு. அவங்க பேச்ச விடுங்க. சரிம்மா, நான் கிளம்புறோம். ராஜி, அக்கா போலாமா? வந்துருக்கா? போலாம் மாப்ள. வரோம். வரமா? சரிங்க, பாய். மாமா, அப்பா பேசினதெல்லாம் நீங்க மனசுல வச்சுக்காதீங்க மாமா. சேச்சே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல மாப்ள. அவர் என்ன இன்னைக்கு நேத்தா பேசுறாரு? எனக்கு என்ன இதெல்லாம் புதுசா? காலையிலேருந்தே அவர் கூட பெரிய போராட்டம் தான் மாமா. எப்படியோ சமாளிச்சு போயிட்டு இருக்கு. கொஞ்சம் பொறுமையா போங்க. கார் பார்க்கிங்லேருந்து வருது. தப்பான கல்யாணத்துக்கு தப்பானவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அதுக்கு துணை போறது ஒரு தருதலை பிள்ளை. ரொம்ப திட்டாதீங்க. நீங்க குடிக்கிற காஃபி இவர் காசு. இந்த கல்யாணத்துல கேட்டரிங் செலவு பூரா அவருது. ஏன் மாப்ள அவர்கிட்ட போய் அதை சொன்னீங்க? உங்க காசுல அவங்க காஃபி குடிச்சிட்டு உங்களே திட்டுறாரு. அதான் உரைக்கட்டும்னு சொன்னேன். சரி மாமா, அதை விடுங்க. நீங்க மறக்காம காலையில கல்யாணத்துக்கு வந்துருங்க. பார்க்கலாம் மாப்ள. நீங்களும் கண்டிப்பா வந்துடணும். வரம்பா. சரி மாமா, வாங்க. பார்த்து. வர மாப்ள. ஓகே மாமா, பார்த்து போங்க.